ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம யூஆர் பியூட்டிஃபுல் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். நேற்றுக்கான எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அடுத்த எபிசோட் பார்த்துடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ளார மூழ்கி மயங்கி இருப்பாங்க. நம்ம ஹீரோ போய் காப்பாற்றுறதுக்காக உள்ளே குதிச்சு போகிறாரு. அவர் போய் நம்ம ஹீரோயினியை பிடிச்சி அவர் அங்கே தண்ணிக்குள்ளாரையே எழுப்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி எந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சோடனே அவங்க மேலே வந்து மூச்சு விடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க நீந்திட்டே வரும்போது நம்ம ஹீரோவை ஒரு உதை விட்டுட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ அடியில் போய் மயங்கி விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ஞாபகமே இல்லை. அவங்க பாட்டுக்கு மேலே வந்தோடனே அப்பாடா நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது யாரோ நம்மளை காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னு யோசிக்கும் போது தான் ஹீரோ வந்தது ஞாபகம் வருது. அதுக்குள்ளார ஹீரோ அங்கே மிதக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. அவள் கூப்பிட்டு போகும்போது ஹீரோயின் வந்துட்டு நான் தான் கோமினா வந்திருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு எழுப்பிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ எந்திரிச்சு நீயா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுட்டு திட்டுறதுக்கு வராரு. ஆனால் அவனால் முடியாமல் அப்படியே மயங்கிடுறாரு. இப்போது ஃபேன்ஸ் எல்லாருமே ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாற்றினான்னு தெரிஞ்சதுமே கோமினா மேலே ஆல்ரெடி இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ எல்லாருமே தேங்க்யூ கோமினான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஏஎன்ஜல் மேனேஜர் போய் ஹீரோவை பார்க்குறாரு. ஹீரோ வந்துட்டு அவன் ஒன்றும் என்னை காப்பாற்றலை, நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் உன்னை காப்பாற்றினால அவனுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு, அவனுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஎன்ஜல் மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அவனால தான் நான் இப்போ ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினச்சிக்கிறாரு. சரி இப்போ நான் வெளில போகிறேன்னு சொல்லி சொல்லும் போது இப்போ வெளில போகாத ஏன்னா அங்கே ப்ரெஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ப்ரெஸ் தான் எதுக்கு கோமினாவை இன்டர்வியூ பண்ணுறக்கான்னு ஹீரோ கேட்குறாரு. இல்லை இது வந்து யூஹேக்காக வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. யூஹேனா யாருன்னா ஒரு ஆக்ட்ரஸ். இப்போ ஹீரோ தங்கியிருக்க அதே ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே இருக்க பேஷண்ட்டெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அங்கே வந்து ப்ரெஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யூஹேயும் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. உனக்கு எப்படி இருக்குது, பரவாயில்லையா, உன்னால் ரொம்ப முடியலையா, ரொம்ப கஷ்டப்படுறியான்னு சொல்லி எல்லாம் பேசி அழுதுட்ருக்கா. நீ வந்து தைரியமாக இரு அப்படின்லாம் சொல்லி அழுதுட்ருக்கா. அங்கே இருக்கிற ப்ரெஸ் எல்லாருமே இவ எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ பெரிய ஹீரோயின், இவ்வளோ கைண்டாக இருக்காளே, இப்படி இருக்காங்க, ஸ்வீட்டாக இருக்கான்னு சொல்லிடலாம் எல்லாரும் புகழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து என்னால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அழுகையே, நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து யூஏ வெளியே வரா. ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்ததுமே இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தவ அப்படியே வந்து சிரிச்சுட்டு இப்போ டியர்ஸ் ஆஃப் ஃபேரின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டே வரா. அப்போ இவ்வளோ நேரம் அழுது எல்லாமே ஒரு ஆக்டிங் தான். இப்போ அங்கே ஒரு வேன் இருக்குது, அந்த வேனில் போய் ஏறி உட்காந்துக்கிறான். அங்கே போய் உட்காந்துட்டு நான் நிறைய அழுதுட்டேன் இன்றைக்கெல்லாம், இதுக்கு மேலே என்னை அழுக சொல்லாதீங்க, எனக்கு டிஷ்யூ கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அங்கே பின்னாடி இருந்து டிஷ்யூவை யாரோ தூக்கி வீசி, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பின்னாடி இருந்து டிஷ்யூ எடுத்து வீசியிருக்காரு. நீ ஏஞ்சல் குரூப்போட லீடர் தானே, எனக்கு உனக்கு தெரியும், நான் உங்கள் குரூப்போட பெரிய ஃபேன்னு சொல்லி சொல்கிறான். என்னை உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறா. தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோவை சொல்கிறாரு. நீயே என்னோடய ஃபேனான்னு சொல்லி கேட்குறா. நீ வந்து இந்த மாதிரி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிற ஃபேக் ஃபேரி தானே, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறமா டிஷ்யூவெல்லாம் தொடச்சிட்டு அங்கேயே வீசிட்டு போகிறா காருக்குள்ளாரையே. நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து வெளில போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. போகும்போது டோர் லாக் பண்ணாமல் போ, உன்னோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லு எனக்கு தலைவலி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை மொக்க பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. அவளும் அங்கேருந்து வந்து கோவத்தோடு அந்த டிஷ்யூ போட்டு மிதிச்சிட்ருக்கா. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் அங்கே வரான். வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்கான். நான் சும்மா தான் இங்கே வந்தேன், இப்போ என்னோடய க்ரூ வெயிட் பண்ணுறாங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அவளை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வேன் வந்து கிளம்புது. என்ன வேலைன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது ஏஞ்சல்னு போட்டிருக்கு. யூகே எதுக்கு ஏஞ்சல் வேன்லேருந்து வரா, ஒரு வேளை அங்கே யாரையாவது லவ் பண்ணுறாளான்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டர் யோசிக்கிறான். இப்போது வீட்டில் ஹீரோயின் மேலே ஜெரோமி ரொம்ப கோபமாக இருக்கான். அவன் ஹீரோயினை நிற்க வச்சு ஸ்விம்மிங் பூலில் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான் கோபமாக. அப்போ வந்து நம்ம ஹீரோயினி வந்து சொல்லலாம்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு தயங்கிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு டியூப் எடுத்து வச்சுட்டு இல்லைன்னா சுட்டுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மேலே அவன் தண்ணி அடிச்சுட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஓடிட்டே இருக்காங்க. அவங்க அங்கங்கே குதிச்சு ஓடுறதெல்லாம் பார்த்துட்டு இவன் அப்படியே அவங்க அழகில் மயங்கி வாய் பிறந்துட்டு நின்றுடுறான். அதுக்கப்புறமா அவன் சுயநினைவுக்கு வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போகும்போது அவன் மேலே யாரோ தண்ணி அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹாசன் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஜெரோமி வந்துட்டு அவனுக்காக நீங்கள் என்னை அடிக்கிறீங்களா, இவ்வளோ நாளாக நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நீங்கள் அவனுக்காக என்னை எப்படி அடிக்கலான்னு சொல்லிட்டு ஜெரோமி கேட்டிருக்கான்.
அவன் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கான் விட சொல்லி, நீ தான் விட மாட்டேன்ற, அதனால தான் நான் உன்னையே அடித்தேன். அவன் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான், அது அவன் பெஸ்ட்டாக பண்ணணும், அவனுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கணும், நீயும் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து உள்ளே நம்ம ஹீரோயின் வந்து துணியெல்லாம் புழிஞ்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹாசன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தலையை தோட்டு விட்டுருக்காரு. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் காமெடியாக தான் கேட்டான், ஆனால் நான் கொஞ்சம் சீரியஸாக கேட்குறேன், அங்கே என்ன நடந்துச்சு, உங்களுக்கு 2 பேத்துக்குள்ளே ஏதோ ப்ராப்ளமானு சொல்லிட்டு நம்ம ஹாசன் கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோயினையும் வந்து தயங்கி சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இல்லை, என்னோடய மிஸ்டேக் தான், நான் தான் தவறி விழுந்துட்டேன், இப்போ அதில் ஏதாவது உனக்கு ப்ராப்ளமானு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஹாசன் அமைதியாக விட்டுறான். நம்ம ஹீரோவும் வந்துட்டு இப்போ ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே டீ அது இதுன்னு என்னென்னமோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் வச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ நான் தான் வச்சேன்னு சொல்லி ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இதில் டீ இருக்குது, சூப் இருக்குது, கஞ்சி இருக்குது, உங்களுக்கு எல்லாமே நான் வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் எது எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நான் உள்ளே வரட்டுமான்னு கேட்குறாங்க. உள்ளே வான்னு சொல்லி நம்ம ஹீரோ சைகை கட்டுறாரு. நம்ம ஹீரோயினையும் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து சரியாக சாப்பிட்லேன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நல்லா நியூட்ரிஷனான ஃபுட்டெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பு கஞ்சி எல்லாமே காட்டுறாங்க. இது என்ன கஞ்சின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு வந்து இது ப்ரான் கஞ்சின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த கஞ்சியை அப்படியே போட்டுட்டு, எனக்கு ப்ரான் அலர்ஜி, எனக்கு செல்ஃபிஷ்ஷே வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இது என்னை கொல்லக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஹீரோயின், இது கொல்ற அளவுக்கு அவ்வளோ டேஞ்சராக உங்களுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, கரெக்டு, அது எனக்கு டேஞ்சர் இல்லை, நீ தான் எனக்கு டேஞ்சர், என்னை கொல்ல பார்க்குறியான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இல்லை, நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நினச்சி பண்ணுறேன்னு சொல்லி நீ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இப்போ வரப்போகிற அவார்ட் ஃபங்க்ஷனில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, எதையுமே சொதப்பாமல் பண்ணு, இதுதான் நீ பண்ண போகிற யூஸ்ஃபுல்லான ஒரே ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு முதல்ல வெளியே போன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை துரத்து விட்டுறாரு. இப்போ வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறாங்க, இருந்தாலுமே அதை திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டு சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம மேனேஜரும் ஸ்டைலிஷ் உணவும் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயினையும் ஓடி போய் பேசுகிறாங்க. நம்ம மேனேஜர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம ஹீரோயின் பொண்ணுங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சதுமே இவங்க 2 பேருமே எஸ்கேப் ஆகிருப்பாங்க. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வைக்காமல் இங்கேருந்து ஓடி போயிருப்பாங்க வெக்கேஷன் சொல்லிட்டு. இப்போ வந்து ஜெரோமி வந்து உங்கள் வெக்கேஷன்லாம் முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்குறான். கேட்டதுமே நம்ம மேனேஜரும் முடிஞ்சுது, நாங்கள் கொமினாவுக்காக திரும்ப வந்துட்டோன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து முறைச்சி பார்க்குறாரு. உடனே மேனேஜர் வந்துட்டு கொமினாவை பார்த்து நாங்கள் இப்போ வரலாமான்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினையும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது ஹீரோயினியோட ரூமில் ஸ்டைலிஷ் உணாவும் மேனேஜரும் வந்து ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, உங்களை மாதிரி நானும் ஓடி போயிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் நான் வந்து இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் எங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஒரு க்ளூ எனக்கு கிடச்சிருக்கு, இவங்க யாருன்னு எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு, இதை கொண்டு வந்தவங்க யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க 2 பேருமே நான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜெயிலில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினியோட அத்தையை வந்துட்டு ஏதோ பணமெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டு தான் சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இப்போ எப்படி பணமெல்லாம் ரெடி பண்ணுறது, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை, என்ன செய்யறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அத்தை சொல்கிறாங்க, கொமினாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் எப்படியாவது எனக்கு பணம் கொடுப்பான், நான் வந்துட்டு பேச போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கம்பெனியில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோஸும் ஹீரோயினும் எல்லாருமே மேனேஜரெல்லாம் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க, ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஜெரோமி வந்து லேப்டாப்பில் யூஹேயோட வீடியோ பார்த்துட்ருக்கான். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் எடுத்த வீடியோ. அதை பார்த்துட்டு யூஹே எவ்வளோ அழகாக இருக்கா, இவ தான் என்னோட டைப்புன்னெலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தும் ஹாசனை பார்த்தும் யூஹே ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஹாசன் வந்துட்டு அப்படியா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஹாசன் சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுக்க கூட இல்லை, அவள் ஒரு ஃபேக் ஃபேரின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவ தான் என்னோட டைப்பு, உங்களுக்கு இவளை பிடிக்கலையா, இவ எவ்வளோ அழகாக இருக்கா, இவளே உங்களுக்கு அழகு இல்லைன்னா அப்போ யாரு தான் உங்களுக்கு அழகு, யாரு தான் உங்கள் டைப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஜெரோமி கேட்குறான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு கொமினாம்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே நம்ம ஜெரோமி ஷாக்காகி பார்க்குறான். கொமினா, உனக்கு ஒழுங்காக ஐஸ்கிரீம் சாப்பிட தெரியாதா, இப்படி தான் சாப்பிடுவியா, முதல்ல ஃபேஸ் எல்லாம் தொட, உன்னை பார்த்தாவே அநாயகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு.
நம்ம ஹாசனும் அங்கே பாரு ஃபேஸ்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெரோமி அதை பார்த்து கடுப்பாகிறான். கோமினாம்னு மனசுக்குள்ளாரையே திட்டிக்கிறான். கோமினாம், நீயும் ஒரு பையன் தானே, நீ யூஹேயை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு யூஹேயா அது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் அந்த லேப்டாப் பார்த்து திருப்பி காமிச்சிட்டு யூஹே யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு நம்ம மேனேஜர் இல்லை அவனுக்கு யூஹே தெரியும், ஆனால் அவனுக்கு யூஹே பிடிக்காது, அவனுக்கு மற்ற எல்லா பொண்ணுங்களையுமே பிடிக்கும்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. ஸ்டைலிஷ் நூனாவும் மேனேஜரும் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா ஐடல்ஸோட நேமும், ஐடல் குரூப்போட நேமு, மெம்பர்ஸ்லாம் எவ்வளோ பேர் என்னன்ட்டு எல்லாமே மெமரைஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் மெமரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாஷ்ரூம் போயிட்டு அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கூட அதை மெமரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க வெளில வரலான்னு சொல்லி வரும்போது ட்ரைனிஸ் எல்லாம் உள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததுமே திரும்பவும் உள்ள டாய்லெட்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அவங்க ட்ரைனிஸ் இவன் வேணும்ட்டே திரும்ப திரும்ப நம்மளை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வந்துருச்சு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காது கேட்கணுங்கிறதுக்காக சவுண்டாக முக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்கெல்லாம் நீ வேணும்னே பண்ணுறேன்னு நல்லா தெரியுது, நீ ஒரே இதில் செலக்ட் ஆகிட்டேங்கிறதுக்காக ட்ரைனிஸ் எல்லாம் பார்த்தா அவனுக்கு இலக்காரமாக இருக்கா, இனிமேல் எங்கள் கூட பேசாதேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளியே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இவங்க கண்ணில் மாட்டி அவங்க என்னை பொண்ணுன்னு எப்பயும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவங்களை விட்டு விலகி போகிறேன், ஆனால் எல்லாருமே என் மேலே கோவப்படுறாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ கதவு வெளில பார்த்தா எல்லாருமே அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோயின் பேசினதெல்லாம் கேட்டுறாங்க. உடனே என்னது நீ ஒரு பொண்ணா, இது நான் இப்பயே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை துரத்துறாங்க. நம்ம ஹீரோயினையும் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஹீரோயின் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஏஞ்சல் மேனேஜரும் அதை கேட்டுறாரு. கீழே ஓடுனா அங்கே ரிப்போர்ட்டர் இருக்கான், அவனும் கேட்டுறான். இப்போ எல்லா ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ வேகமாக ஓடி போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து மதர் சுப்ரியர் இறங்கி வராங்க. இறங்கி ஜெம்மான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே மதர் சுப்ரியர் என்னை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாருமே என்னை அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வராங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு மதர் சுப்ரியர் நீ முதல்ல கண்ணை திறந்து பாரு, இது எல்லாமே கனவுதான்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னது கனவான்னு சொல்லி திரும்பி பார்த்தா எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. நம்ம ஹீரோயின் நிஜமாவே இது கனவு தானான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், கண்ணை திறந்து பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கத்துறாங்க. கத்துன உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு கனவு. இப்போ கதவை திறந்து மெதுவாக எட்டி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. அப்பாடா, இது ஒரு கனவு தானா, நானே பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ கம்பெனிலேருந்து வெளில வந்தால் ஃபேன்ஸ் எல்லாருமே கோமினாம் ஒரு ஏஞ்சல்னெல்லாம் சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றினதான் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் எல்லா ஃபேன்ஸும் இந்த மாதிரி கோவமெல்லாம் போய் நம்ம ஹீரோயின் மேலேயே லவ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா ஃபேன்ஸும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க 3 பேர்த்துக்கிட்டையும். நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஒரு ஃபேன் மட்டும் எனக்கு ஆட்டோகிராஃப் போடுறீங்களான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன எங்கிட்ட கேட்குறீங்களா, என்னை உங்களுக்கு பிடிக்காது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காக சைன் போடுறீங்களா ஒப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினையும் கோமினாம்னு சொல்லி சைன் போடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டைலாக சைன் போட தெரியல, ஆனால் நம்ம ஹீரோ ஸ்டைலாக சைன் பண்ணுறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இது ரொம்ப கூலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனவுடனே எனக்கும் கொஞ்சம் சைன் போட சொல்லி கொடுக்குறியான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. நான் எதுக்கு உனக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. இல்லை, நீ ரொம்ப ஸ்டைலாக சைன் பண்ணுற, அதை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் வராது, அதெல்லாம் நேச்சுரலாக வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் சரி சாரி, நான் தெரியாமல் நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நானே என்னோடது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ இவனுக்கு சொல்லி கொடுத்தாலும், நான் போட்டே கொடுத்தாலும் அதை அவனால் காப்பி பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு கோமினாம்னு சைன் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்து சைன் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கோமினாம்னு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹாசன் வராரு. என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன கோமினாம் நோட்டில் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நான் ஆட்டோகிராஃப் போடுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. காட்டுறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இது எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லி ஹாசன் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் ஹீரோவும் சொன்னான்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ, நீ அப்போ ஃபஸ்ட்டே போய் ஹீரோ கிட்ட காமிச்சிட்டியான்னு சொல்லி நம்ம ஹாசன் கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இனிமேல் எதுனாலும் ஃபஸ்ட்டு நீ எங்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாசன் சொல்கிறாரு. ஏன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டால்,
இல்லை நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஹாசன் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசன் கிட்ட கொடுக்குறாங்க. ஹாசனும் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தகுந்த மாதிரியே அவங்க ஈஸியாக போடுற மாதிரி ஒரு சைனை க்ரியேட் பண்ணிடுறாரு. அங்கே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரியே சூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களுக்கு எது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், எது வந்து ஈஸியாக இருக்கும்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இங்கே ஹாசன் போட்டு கொடுத்த சைனை நம்ம ஹீரோயின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹாசன் கேட்குறாரு, உனக்கு கோமினாம்னு யார் பேர் வச்சான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எங்கள் அம்மா தான் இந்த பேரை சூஸ் பண்ணாதான் எங்கள் அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஹாசன் வந்துட்டு ஆமாம் மேனேஜர் சொன்னார், உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அம்மா இருப்பாங்க, அவங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவங்கள தேடுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. கோமினாம்ங்கிறது ஒரு யூனிக்கான நேமு. இது எங்கள் அம்மா சூஸ் பண்ணதுனால நான் ஒரு ஃபேமஸான சிங்கர் ஆனேன்னா எங்கள் அம்மா என்னை தேடி கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஆட்டோகிராஃப் போட்டு முடிச்சிடுறாரு. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை. அதனால் இங்கேயே வச்சுட்டு போயிடலாம், அவள் எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருக்காரு எங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு. கடைசியாக ஒரு ட்ராக்குள்ளே வச்சுட்டு வெளில வராரு. வெளில வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினும் கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்துடுறாங்க. வந்ததும் எங்கே போனேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இல்லை எனக்கு ஹாசன் வந்து ஆட்டோகிராஃப் போட சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு ஹாசன் சொல்லி கொடுத்த ஆட்டோகிராஃப் பார்க்குறீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் காட்ட வராங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கோபமாக கிளம்பிடுறாரு. ஹீரோ இப்போ அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமா இவளுக்கு லாயலே கிடையாது, இவளுக்கு இனிமேல் நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் திட்டிகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினியை. அதுக்கப்புறமா இவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஐயோ நான் ஆட்டோகிராஃப் போட்ட பேப்பரை அவளோட ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேனே, அதை பார்த்தா அவள் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே, என்னை கேட்காம எதுக்கு நீ என்னோட சைனை போட்டு கொடுத்த, ஆனால் எனக்கு நீ போட்டதை விட ஹாசன் போட்டது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஐயோ இது நடக்கக்கூடாது, நான் போய் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே போனால் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பெட்டி மேலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சூட்கேஸ்குள்ளே தான் நம்ம ஹீரோ வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு வந்திருப்பாரு. ஹீரோயினோட தலையை கொஞ்சமாக தள்ளுறாரு. அப்போ பார்த்தா கீழே ஹாசன் போட்டு கொடுத்த சைன் இருக்குது. இதுதானா, இந்த சைன் ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயினையை கொஞ்சமாக அவர் பக்கமாக சாய்ச்சிட்டு இப்போ பெட்டிக்குள்ளே இருந்து அவர் வச்சு அந்த பேப்பர் எடுக்கிறாரு. கரெக்டாக அந்த பேப்பர் எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேலேயே சாஞ்சு படுத்துடுறாங்க. இப்போ கரெக்டாக அந்த லைட்டு வந்து ஆஃப் ஆயிடுது. நம்ம ஹீரோவுக்கு லைட் இல்லைன்னா கண்ணு தெரியாது. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ஹீரோயினை எழுப்பி பார்க்குறாரு, ஆனால் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கவே இல்லை. இவ ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அந்த இருட்டில் தடவி தடவி விழுந்து எந்திரிச்சு எப்படியோ டோருக்கு போயிடுறாரு. வெளியே வந்துடுறாரு. ஹீரோயினோட அத்தை வந்து ஜெயிலேருந்து வெளில வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இப்போ ரோட்டில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நம்ம ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு லோன் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அத்தை சொல்கிறாங்க, இல்லை லோன்லாம் வேண்டாம், நான் கோமினாம் கிட்ட ஒரே ஒரு டைம் அமௌண்ட் வாங்கினா கூட போதும், இந்த அமௌண்ட்லாம் செட்டில் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீ எப்படி அவன்கிட்ட அமௌண்ட் வாங்குவ, நீ அவனை மீட் கூட பண்ணதில்லை இப்போ வரைக்கும் சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொருளை நான் அவனுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இந்த அத்தை சொல்கிறாங்க. இப்போ பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது என்னோட தம்பி இருந்திருந்தா இந்நேரம் அவன் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பான், ஏன்னா அவனோட பையன் வந்து இவ்வளோ பெரிய சிங்கராக இருக்கிறத நினச்சி அவன் ரொம்ப பெருமைப்படுவான்னு சொல்லி சொல்கிறான். என் தம்பியும் ஒரு மியூசிக் கம்போசர் தான், அவனா எழுதின ஒரு சாங் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை அந்த அத்தை பாடுறாங்க. கரெக்டாக எங்கள் ஹீரோவோட அம்மாவும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பாடிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறவங்க அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த சாங்குக்கு பின்னாடி ஏதாவது மெமரிஸ் இருக்கா உங்களுக்கு, இது இவ்வளோ எமோஷ்னலாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நான் அந்த ஹீரோவோட அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இந்த சாங்குக்கு பின்னாடி எனக்கு பெரிய மெமரிஸ் இருக்குது, நான் எப்போ ட்ரூவாக லவ் பண்ணப்பட்டனோ அப்போ எனக்கு எழுதின சாங் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்காரு ஃபோனில். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த யார் அந்த ஆளுன்னு தான் தெரிலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஏஞ்சல் குரூப் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க வந்து சேர்ந்ததும் அங்கே யூஹேயும் வந்துடுறா கரெக்டாக. இப்போ இவங்க வெளில வந்த உடனே ஜெரோமி ரொம்ப ஜாலியாக போயிட்டு யூஹேட்ட நான் உங்களோட பெரிய ஃபேனு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ யூஹேயும் இருந்துட்டு எனக்கு உங்களை பிடிக்கும், நீங்கள் ஜெரோமி தானே, நீங்கள் ஹாசன் தானே, நீங்கள் புதுசாக வந்த பையன் கோமினாம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேரும் சொல்கிறா. ஆனால் ஹீரோ பேர் மட்டும் தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை யாருன்னு சொல்லிட்டு கேட்குறா வேணும்ன்ட்டே, ஹீரோவை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் என்ன இவ்வளோ இம்மெச்சூராக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே உள்ளே போகிறாங்க. நம்ம மேனேஜருக்கு ஒரு கால் வருது. அது எடுத்து பேசுனா அதில் வந்து கோமினாம் தேடி ஒரு லேடி வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க.
நம்ம மேனேஜரும் போய் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. உடனே இருந்துட்டு ஹீரோயின் நான் கிளம்பி போகிறேன், அது அன்றைக்கி வந்து லேடியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு மேனேஜர் இருந்துட்டு இப்போ உனக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு டைம் ஆச்சு, அதனால் நீ போய் அதை பாரு, அதை நல்லபடியாக பண்ணு, நான் போய் அந்த லேடியை உனக்காக பிடிச்சி வைக்கிறேன், நீ வந்த உடனே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினையும் சரிங்கிறாங்க. நீங்கள் போன உடனே அந்த லேடியை பார்த்தோன்னே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ டி ஸ்டுடியோக்கு போய்க்கோன்னு சொல்லி நம்ம மேனேஜர் சொல்லியிருப்பாரு. அதனால் டி ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னு நம்ம ஹீரோயின் தேடிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ரூமில் டி ஸ்டுடியோன்னு எழுதியிருக்கு. அந்த ரூமுக்கு கதவை திறந்து உள்ளே பார்த்தா அங்கே வந்து வர ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. இவங்களும் இந்த டி ஸ்டுடியோ தானே, ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரதுக்குள்ளாரையே அந்த லேடி வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட அம்மா தான். உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. அவங்க ஹீரோயினியை பார்க்காமே கூப்பிட்றாங்க ஸ்டாஃப்னு நினச்சிட்டு. நம்ம ஹீரோயினியும் உள்ளே போகிறாங்க. எனக்கு அந்த ஹேண்ட்பேக் எடுத்து கொடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு தலையில் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினையும் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஹார்டாக பண்ணுன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ டைம் ஆச்சு, நான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஸ்டாஃப் வந்துடுறாங்க. ஸ்டாஃப் வந்துட்டு நீ யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி கேட்குறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவோட அம்மாவுமே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா எல்லா ஹீரோஸுமே மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ்க்காக. ரொம்ப லேட்டாக தான் ஸ்டைலிஷ் நோட் பண்ணுறாங்க அங்கே வந்து ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே இருக்க ஒரு மேனேஜர் கிட்ட ஹீரோயின் எங்கே இருந்தாலுமே கொஞ்சம் கூப்பிட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட அவன் வந்துருவா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு அதை பற்றிலாம் ஒரு கவலை இல்லை, அது எதுக்கு எங்கிட்ட சொல்கிறீங்கிற மாதிரி கோவமாக சொல்கிறாரு. இப்போ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் ஹீரோவோட அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு ஜோ வந்து உங்களோட பெரிய ஃபேனு, உங்களோட எல்லா கேசட்டும் வீட்டில் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஹீரோவோட அம்மாவும் அப்படியா, அப்படிலாம் இருக்க முடியாது, ஏன்னா அவன் என்கிட்ட பேசக்கூட மாட்டான், என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேனு, நீங்கள் அவனுக்கு ஒரு சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்ககிட்டேருந்து ஒரு சைன் வாங்கிட்டு வரான். நம்ம ஹீரோயினையும் எங்கெங்கேயோ தேடி வேக வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்போ ஸ்டைலிஷ் உன்னாவை வந்து ஏஞ்சல் மேனேஜர் திட்டிகிட்டு இருக்காரு. அவனுக்கு சீக்கிரமாக கால் பண்ணி வரவைன்னு சொல்லிட்டு. அவனோட ஃபோனே எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஸ்டைலிஷ் உன்னா சொல்கிறாங்க. இப்போ எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்துடுறாங்க. வந்துட்டு சாரி நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக போய் ரெடி ஆகுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. இப்போ ஸ்டைலிஷ் உன்னாவும் நம்ம ஹீரோயினையே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெடி ஆகும் போதும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோனவே பார்த்துட்ருக்காங்க. எங்கேயாவது மேனேஜர் கால் பண்ணி வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரெடி ஆகி முடிச்சதும் ரிஹர்சல் இருக்குது, போய் ப்ராக்டிஸ் பண்ண போகணும் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க கால் வரும்னு சொல்லிட்டு. அப்போ ஹாசன் வந்து பேசுகிறான், எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நமக்கு இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு ரிஹர்சல் பண்ணுறதுக்கு, ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கணும், இப்போ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இல்லை நான் ஒரு இம்பார்ட்டன்ட் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் வேணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பற்றின ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, எனக்கு அதனால சந்தோஷமாக இருக்குது, அதை பற்றி நான் கேட்கணும், அதனால் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரிஹர்சல் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ அங்கே மேனேஜர் வந்து அத்தை கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து நான் வந்து கோமினாம்கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லி அத்தை சொல்கிறாங்க. இல்லை கோமினாம் ஒரு முக்கியமான விஷயத்தினால இருக்கான், அவன் வந்து அவங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், ஏதாவது சொல்லுங்கள் அவங்க அம்மாவை பற்றின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் கேட்டுட்ருக்காரு. ரிஹர்சல் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே டச்சப் பண்ணுறதுக்கு ரூமுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் ஃபோன் பார்த்துக்கிட்டே வெளியே நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணிவிட்டு ஹீரோயினையும் தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு. ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குடுங்கிடுறாரு. ஃபோன் கூட, எனக்கு ஃபோன் வரும், இம்பார்ட்டன்ட் கால் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை நீ ரிஹர்சல் அப்போவே இதனால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தேன், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கேருந்து உங்களை நான் துரத்தி விட்டுருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நானே போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த லேடியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எங்கள் அம்மாவை பற்றின நியூஸ் எனக்கு கிடைக்க போகுது, அதனால் நானே இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, அது ஒரு நல்ல விஷயந்தான், நீ இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண, அது மாதிரி செய்ய போகிற, ஆனால் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணுவேன்னு நீ தானே ப்ராமிஸ் பண்ண, ஸோ அதையும் நீ நல்லபடியாக பண்ணணும், அது வரைக்கும் ஃபோன் எங்கிட்ட தான் இருக்கும், நீ கேட்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினையும் சரின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போயிடுறாங்க. அப்போது ஒரு கால் வந்தால் நம்ம ஹீரோயின் இங்கேருந்து போயிடுவாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் அனுப்புறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏஞ்சல் மேனேஜர் நம்ம ஹீரோயினையும் ரொம்ப பாராட்டுறாங்க. உன்னோட ஃபஸ்ட்டு டெபியூட்லேயே நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்த உடனே ஜோ எங்கன்னு தான் கேட்குறாங்க, ஏன்னா ஜோ கிட்ட தான் ஃபோன் இருக்குங்கிறதுனால. ஆனால் யாருக்குமே ஜோ எங்கே போனான்னு தெரில. அவர் எங்கே இருக்காருன்னா ஃபோன் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காரு. அங்கே போய் எடுத்து ஃபோனை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு மெசேஜ் வருது, அதை எடுத்து பார்த்துட்ருக்காரு.
நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜெரோமி கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடு, நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் ஃபர்ஸ்ட்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், நீ பார்க்கலையான்னு சொல்லி, இல்லை நான் மெசேஜ் எதுவும் பார்க்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்றாரு. இப்போ வந்து மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறாரு. கண்டுபிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, எங்கே இருக்காங்கன்னு ஏதாவது க்ளூவாவது கிடச்சிச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் அழுதுகிட்டு, இல்லை உங்கள் அம்மா இந்த உலகத்துலேயே இல்லைன்னு சொல்லி அழுகுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து இது தாங்கிக்க முடியாமல் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஜெரோமி அந்த பக்கமாக ஃபோன் வாங்கலான்ட்டு வரான். நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு உடம்பு இல்லையே, இரு நான் யாரையாவது கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் பயந்துக்கிட்டே ஓடி போகிறான். அப்போ வந்து ஹீரோ வந்து கரெக்டாக வராரு, நம்ம ஹீரோயினை தேடிட்டே வராரு. நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோமினான்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை எங்கள் அம்மா இறந்துட்டாங்கம்மா, இனிமேல் நான் அவங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்தில் போய் சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோயினை தோல் மேலே சாய்ச்சிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த டைமில் போய் ஜெரோமி ஹாசனை கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். ஹாசனும் ஜெரோமியும் அங்கேருந்து ஓடி வந்து இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கிறத அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ.